இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் இது ஆண்டவரை ஆராதிக்கிற வேலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். சற்று நேரம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் எல்லாராலும் மிகவும் புகழப்படத்தக்கவர். அவர் ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் மோசேயின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவரே நம்மை ஆதரிக்கிறவர். ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் எப்படி இதிலிருந்து மீண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறேன்? இவ்வளோ பெரிய தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். நீங்கள் நானும் துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா காரியங்களும் விலகி ஓடும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான். அவர்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறான். செங்கடல் முன்பாக நிற்கிறது. எப்படி செங்கடலை தாண்டி போகிறோம் தெரியவில்லை. பின்பாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த நாட்களில் எப்பக்கம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கடியில், இடுக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். கதறுகிறார்கள் ஜனங்கள். என்ன செய்ய போகிறோம்? எப்படி? ஒருவேளை யோர்தான் ஆற்று வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கலாம். எப்படி இந்த ஆற்றை கடந்து போகிறேன்? கலக்கத்தோடு இருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம், நடுக்கத்து கொண்டிருக்கலாம். ஆனால் மோசே சொல்லுகிறான், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் செய்கிற அற்புதத்தை இன்றைக்கி பாருங்கள் என்று சொல்வது போல அவர்கள் அமைதியாக காத்திருக்கும் பொழுது அவனுடைய கையிலிருந்த கரத்திலிருந்த செங்கோலை நீட்டின பொழுது செங்கடலை ரெண்டாக பிடிந்து வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்தார்கள். அதை போலவே கர்த்தர் இரண்டாக உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு செல்வார். நீங்கள் துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரே என்னுடைய அடைக்கலம், நீங்கள் தான் ஆண்டவரை எல்லாம், நீரே என்னுடைய மேய்ப்பர், நீரே என்னுடைய சிநேகிதர், நீரே என்னுடைய எஜமானர், நீரே என்னுடைய எல்லாம் ஆண்டவர் என்று சொல்லி அந்த நல்லவரை வல்லவரை நம்ம போற்றும்போது, மகிமைப்படுத்தும் பொழுது, நன்றி செலுத்தும் போது பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு இருக்கிற தடைகள் உடைந்து நொறுங்கி போகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். துதிப்போம், அவரை நன்றி செலுத்தி. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதிகாரத்தை கொண்டு உம்முடைய வார்த்தை கொண்டு இறையாதை அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது அது அமைதலாயிற்று. ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லி செங்கடலை ரெண்டாக பிளக்க முடியும். உம்முடைய நாமத்தை சொன்னால் ஆண்டவரே அற்புத அடையாளம் நடக்கும். ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது மகிமை நடக்கும். உம்மை துதிக்கும் பொழுது கட்டுக்கள் உடையும். உம்மை துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நேரத்தில் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். நீர் மிகவும் புகழப்படத்தக்கவர். நீர் கர்த்தாதி கர்த்தர், நீ தேவாதி தேவன், சகல மகிமை சகல பிரஸ்தாபத்துக்கும் உரியவர். உண்மையை வாழ்த்துகிறோம், உண்மையை வணங்குகிறோம், உண்மையை பணிந்து கொள்கிறோம், உண்மையை போற்றுகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம், உண்மையை புகழ்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஆதார வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வழிகளெல்லாம் வாய்க்க செய்கிற தேவன் என்ற சத்தியத்தை நம்ம தியானித்து வருகிறோம். இன்னும் எனக்கு வாய்க்கவில்லையே, இன்னும் எனக்கு நடக்கவில்லையே, இன்னும் என்னுடைய இலக்கை நான் எட்டவில்லையே, இன்னும் என் தரிசனம் நிறைவேறவில்லையே, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கிறதே என்று ஒரு வேளை நீங்கள் இருந்தால், யோசுவா என்கிற ஒரு மனுஷன் அவன் வழியை எப்படி வாய்க்க செய்ய வேண்டும் என்கிற ரகசியத்தை, அந்த சத்தியத்தை, அந்த ஆசீர்வாதத்தின் திறவுகோலை ஆண்டவர் அவனுக்கு கற்றுத்தருகிறார். மோசே என்கிற ஒரு பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரன் மரித்து போனார். லட்சாதி லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த மனுஷன்
எகிப்தின் பார்வோனை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து அவர் மரித்து போன உடனே அந்த கூட்டத்தை, அந்த ஜனங்களை நடத்துகிற பொறுப்பை மோசே யோசுவாவிடத்தை கொடுத்து விட்டு கடந்து செல்லுகிறார். அப்படி கடந்து செல்லும் பொழுது இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன்? இது முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், கோபப்படுகிற ஜனங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நடத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, இவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய, பங்கிட வேண்டிய ஒரு பெரிய வேலையும் இருக்கிறது, பெரிய கடமை. ஒரு வேலை, புதிய தொழில், புதிய பொறுப்பு, புதிய திருமண வாழ்க்கை, புதிய வியாபாரம், புதிய தேசத்துக்கு போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? எதிர்காலம் எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன்? ஒரு புதிய அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்களே, இதை நான் எப்படி செய்ய போகிறேன்? டீம் லீடராக போட்டிருக்கிறாங்களே, நான் எப்படி இதை முடிப்பேன்? அல்லது ஒரு புதிய ஊழியம் எப்படி இதை நான் நடத்த போகிறேன்? அல்லது ஒரு புதிய சபை எப்படி நான் நடத்த போகிறேன்? பல கேள்விக்குறியோடு நீங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். அதற்கு தான் நீ வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், இந்த காரியத்தை நீ வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றால், இந்த காரியத்தில் நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால், யோசுவாவே பலங்கொண்டு நீ திடமனதாயிரு, திகையாத, பயப்படாத, உனக்கு நான் ஒரு ரகசியத்தை கற்றுத்தருகிறேன். அதே ரகசியத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்துன்னு சொல்லுகிறார், உங்களை பார்த்துன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு வார்த்தை, என்ன செய்ய வேண்டுமா? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியில் சக்ஸஸ் ஆகும். நீ சக்சீட் பண்ணுவ, நீ அச்சீவ் பண்ணுவ, நீ நடத்துவ, நீ வெற்றியாளர். நீங்களும் நானும் தோற்று போகிறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கலை. உங்களை என்னையும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இலக்குகளை நம்ம அடையும்படி, தடைகளை நொறுக்கும்படி தான் நம்ம அழைத்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலங்குண்டு திடமனதாயிரு. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நீ செய்ய வேண்டும். உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? 8வது வார்த்தை 7வது வசனம். 8வது வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தைகளை வைக்க விரும்புகிறேன். முதலாவது, உன் வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாதிருக்கட்டும். ஆண்டவர் இந்த வசனங்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை மனப்பாடம் செய்து, மனனம் செய்து, அந்த வசனங்களை வாய் மூலமாக நம்ம அதை உச்சரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பேச சொல்கிறார். நம்ம பேசும் பொழுது வார்த்தைகளால் பேசணும். அந்த வார்த்தைகள் வசனங்களாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதே தான் உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தை, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச சொல்கிறார். நாம் உட்காந்து 2 பேர் பேசினாவே உலகத்தின் காரியங்களை பேசுவோம், அரசியலை பேசுவோம், அல்லது கிரிக்கெட் விளையாட்டை பற்றி பேசுவோம், அல்லது மற்றவர்களை குறித்து கடைசியாக பேச ஆரம்பித்து விடுவோம். அவர்கள் வீட்டில் நடந்தது என்ன, இவர்கள் வீட்டில் நடந்தது என்ன, அவங்க வீட்டில் இப்படி ஆனது, இவர்களுக்கு இப்படி ஆனது என்று தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை வாய்க்க செய்ய வேண்டுமென்றால், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், யோசுவாவை போல வார்த்தைகளை பேச சொல்லுகிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாக்கில் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அது அப்படியே ஆகும். நீங்கள் என்ன வசனங்கள் மூலமாக என்ன கட்டளை கொடுக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும். யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த காரியம், நீ சக்ஸஸ் ஆகணும், நீ ஜெயம் பெறணும், இந்த ஜனங்களெல்லாம் உனக்கு கீழ்ப்படியணும், இந்த ஜனங்களெல்லாம் உன்னுடைய கட்டளையை, உன்னுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ எல்லாவற்றிலும் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், முதலாவது என்னுடைய நியாயப்பிரமாணத்தை, வசனங்களை அவைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏசாயா 5:11 ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம்
அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என்ன அழகாக அற்புதமான வார்த்தை! அவர் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையினால தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அவர் சொல்லத்தான் இந்த சந்திரனும் சூரியன் உருவாயிற்று. அவர் சொல்ல தான் நட்சத்திரங்கள் உருவாயிற்று. அவர் வார்த்தையினால தான் எல்லா விலங்குகளை எல்லாவற்றையும் இந்த புல் பூண்டு பயிர்கள் கனிகள் மரங்கள் பறவைகள் ஊர்வன எல்லாவற்றையும் படைத்தார். வெளிச்சம் உண்டாகுவது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தை, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து கவனமாக இருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், வசனங்களை பேசு, என்னுடைய வார்த்தைகளை பேசு. நீ உட்கார்ந்துருக்க போதும், படுத்திருக்கிற போதும், உன் பிள்ளைகளோடு இருக்க போதும், உன் குடும்பத்தில் வீட்டில் இருக்க போதும், அவைகளே பேசு, வார்த்தைகளை பேசு. ரெண்டாவது காரியம், நீ அவைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதுகளை தியானிக்க வேண்டும். முதலாவது மவுத்து, ரெண்டாவது மைண்டு. முதலாவது நம்முடைய வாய், ரெண்டாவது நம்முடைய சிந்தை. தியானித்து கொண்டிருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுகிறாரு, கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்களுடைய சிந்தையில் எப்படி இருக்கணுமா? உண்மை, உத்தமம், பரிசுத்தம், நீதி, புண்ணியம், இவைகளையே நீங்கள் உங்கள் சிந்தையில் சிந்தித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானிக்கணும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை, வசனங்களை படிக்கிறது மாத்திரமல்ல, மனப்பாடம் செய்து பேசுகிறது அல்லது சொல்லுவது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை தியானிக்கணும். வேதத்தை வாசிக்கிறீர்களா? முதலாவது, வேதத்தை ஒழுங்குக்கிரமமாக வாசிக்கிறீர்களா? வாசித்தால் நல்லது. அப்படி இல்லை என்றால் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் என்று ஆரம்பித்தால் வருடத்தில் கவர் பண்ணலாம். நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் படிக்கலாம், ஒரு நாளைக்கு 1 என்று. சங்கீதங்களை ஒரு நாளைக்கு 5 என்று படித்தால் ஒரு மாதத்தில் முடிக்கலாம் என்றெல்லாம் நம்ம தெரியும். அது மாத்திரமல்ல, தியானிக்க வேண்டும் என்றால் ஒரு வேதத்தை எப்படி நம்ம தியானிக்கலாம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு தேவனுடைய தாசனுடைய வாழ்க்கையை எடுத்து அதில் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை எடுத்து ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது நீங்கள் எலியாவை எடுத்து எலியாவை குறித்த காரியம் என்ன, நோவாவை எடுத்தால் நோவாவை குறித்த காரியம் என்ன, இப்படி மோசேயை குறித்தால் மோசே, மனிதர்களை குறித்து கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணலாம். ரெண்டாவது எப்படி தியானிக்கலாம்? வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்களை வைத்து நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நான் வாசித்த பகுதியிலிருந்து எனக்கு என்ன சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், அல்லது நான் பரிசுத்தத்தை குறித்து நான் தியானிக்கிறேன், அல்லது பாவத்தை குறித்து நான் தியானிக்கிறேன், அல்லது கிருபையை குறித்து நான் தியானிக்கிறேன், அல்லது மறுபடியும் பிறத்தலை குறித்து நான் தியானிக்கிறேன். இப்படி எதையாவது ஒரு சத்தியங்களை எடுத்து வைத்து அதில் உள்ள வசனங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் என்றால் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, கிருபை என்ற வார்த்தை எடுத்தால் கிருபை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இதை குறித்து நம்ம படித்து அதற்குரிய வார்த்தைகளை நம்ம தியானிப்பது தியானம். யாகையினால இப்படிப்பட்ட தியானத்தை நீ செய்யும்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் சொல்கிற 3வது காரியம் அதில் இருக்கிறது. 2வது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, செய்ய வேண்டும் என்று சொல்லுது. அதைத்தான் லூக்கா 6:47 ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன், அவைகளின்படி செய்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அவர்கள் செய்கிறோம் 3 காரியம். அப்போ மூமெண்ட்டு, ஒன்று மவுத்தில் வார்த்தை இருக்கணும், மைண்டில் இருக்கணும், நான் ஆக்ஷனில் என்னுடைய மூமெண்ட்டில் அந்த வார்த்தைகள் வந்து கொண்டு, இந்த 3 காரியங்களை நினைவு வைக்கிங்க. ஒன்று, என்னுடைய மவுத்து, என்னுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. 2வது, என்னுடைய மைண்டு, என்னுடைய சிந்தையில் அந்த வார்த்தைகளை நான் தியானித்து கொண்டே இருக்கணும். 3வது, அந்த வார்த்தைகளின்படி நான் செய்வதற்கு ஆரம்பிக்கணும். யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை காத்திருப்பான். அவன் செய்ததெல்லாம் எப்படி வாய்த்தது? அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து வருகிறான். கானானுக்குள்ளே போகணும். வழியில் பெரிய யோர்தான் கரை புரண்டு வெள்ளம் ஓடுது. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொடுங்க.
ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு. என்ன வார்த்தை கொடுக்குறாரு? உன்னுடைய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு போய் தண்ணீரில் போய் முதலாவது அவங்க போகட்டும். அவர்கள் கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே அந்த தண்ணீர் குவியலாக போய் நிற்கும். வெட்டாந்தரையில் கட்டாந்தரை நடக்கிறது போல உன் ஜனங்கள் கடந்து போவாங்க. அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டான். அந்த வார்த்தைகளை போய் ஆசாரியர் இடத்துல மற்ற ஜனங்களிடத்தில் பேச ஆரம்பித்தான். அவைகளே சிந்தித்து கொண்டிருந்தான். அந்த வார்த்தையின்படி மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. மூமெண்ட்டு, வாங்க எல்லாம் புறப்படுங்க, என்ன செய்வோம், ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகட்டும். அப்படியே கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது காரியம் அடுத்து பார்க்குறோம். அடுத்து இது கடந்து வந்துட்டாங்க. அடுத்து எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்துக்கு போய் நின்றார்கள். பெரிய அலங்கம், 20 அடி 21 அடி உயரம், 6 அடி 7 அடிக்கு ஏறத்தாழ அகலம். இவ்வளோ பெரிய மதில் சோல், இதை எப்படி நாங்கள் உடைத்து உள்ளே போவது? தவிக்கிறாங்க, திகைக்கிறாங்க. ஆண்டவர் திரும்பவுமாய் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க. ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக சுத்த சொன்னார் ஆண்டவர். இறுதியாக 7வது முறை சுற்றும் பொழுது வாயை திறக்க சொன்னார். சிந்தித்து கொண்டே அவர்கள் சுற்றி வந்தாங்க. ஆண்டவர் உடைக்க போகிறார், ஆண்டவர் உடைக்க போகிறார், தடையை உடைக்க போகிறார், ஆண்டவர் உடைக்க போகிறார். இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஐயோ, இவ்வளோ பெரிய தடை இருக்குது, எப்படி நான் இதை முடிக்க போகிறேன்? இவ்வளோ இந்த திருமணம் தடையாகி கொண்டு இருக்கிறத எப்படி நான் இதை உடைக்க போகிறேன்? என் பிஸ்னஸில் இது எவ்வளோ பெரிய தடை இருக்கிறத எப்படி முடிய போகுது? என்னுடைய பாஸ்போர்ட்டு பிரச்சனையோடு இருக்கிறேனே எப்படி முடிய போகுது? நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்கிறேன், இவ்வளவு தடைகளாக இருக்கிறத, இன்னும் எனக்கு விசா கிடைக்கவில்லையா, எப்படி நான் உடைக்க போகிறேன்? இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் உடைத்து மேலே வரப்போகிறேன்? வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பேசுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மைண்டில், உங்களுடைய மவுத்தில் இருந்து மைண்டுக்குள்ளே வரட்டும், சிந்திங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் சொன்னார், நீ பழகி பெருகும்படி நான் உன்னை வச்சுருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் என்னை பெருக செய்வார், கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். அல்லது பிரச்சனை, வியாதி மலையை போல் இருக்குது, மயந்து நடுங்காதீங்க. ஆண்டவர் அழகாக நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த மலையை பார்த்து, நீ இப்போ விசுவாசத்தோட பெயர்ந்து தள்ளுண்டு கடலிலே போய் என்று சொன்னால் அது போய் விழும் என்று சொல்கிறாரே, அதைத்தான் சொல்கிறார். பேசு, மலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு. அதையே தான் இந்த யோசுவா இந்த ஜனங்களுக்கு கற்றுத் தருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியாக வார்த்தையை சிந்தித்து கொண்டே நீங்கள் சுற்றி சுற்றி வரணும். நான் சொல்லும் பொழுது நீங்கள் வார்ப்பரிக்கணும், வாயை திறக்கணும், கட்டளை கொடுக்கணும். இந்த அலங்கம் இடிந்து விழும். அதே போல் அவர்கள் 7ஆம் நாள் 7வது தடவையாக சுற்றி வரும்பொழுது மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து பூரிகைகளெல்லாம் அவர்கள் ஊதின பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்து மண்மேடாய் போய் அவர்கள் உள்ளே எரிகோ பட்டணத்துக்குள்ளே சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஏதோ ஒரு எரிகோ, ஏதோ ஒரு யோர்தான், ஏதோ ஒரு செங்கடல் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. எப்படி இந்த வேலையை முடிக்க போகிறேன்? எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன்? எப்படி இந்த திருமணத்தை நான் முடிக்க போகிறேன்? எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்க போகிறேன்? கவலையே படாதீங்க. வார்த்தைகள் வரட்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் நாவில ஜீவனத்தையும் மரணத்தையும் ஆண்டவர் உங்கள் வாயில் வைத்திருக்கிறார். கட்டளை கொடுங்க. ஏதோ ஒரு தடை இருக்குது, அது நீங்கி போகணும். ஆண்டவர் சொல்கிறார், மலையை பார்த்து பேசுங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். நடக்குமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது, வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நிச்சயமாக நடக்கும். எங்களுடைய இல்லத்துக்கு அருகில் ஒரு பெரிய செல்ஃபோன் டவர் கட்டி வைத்திருந்தாங்க. அந்த செல்ஃபோன் டவர் அது பாதிப்புகள், ரேடியேஷன் பாதிப்பு உண்டாக்கும் என்று சொல்லி அதை எடுக்க வேண்டும், அதை ரிமூவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எல்லாருக்கும் உண்டானது. ஆனால் அது எடுக்க முடியாத சூழ்நிலை. அதை எப்படி எடுப்பது? பல லட்சங்கள் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய டவரை செஞ்சு வச்சுருந்தாங்க. நானும் என்னுடைய குடும்பத்தில் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் மொட்டை மாடிக்கு நாங்கள் போகும்பொழுது அந்த டவரை பார்த்து நான் அறிக்கையாக விசுவாசத்தோடு, இது பெயர்ந்து போன ஆண்டவரை, இந்த இடத்துல இது அகன்று போடணும் ஆண்டவர் என்று அதை பார்த்து நான் சொல்வது உண்டு. எல்லாரும் சிரித்தாங்க. அது எப்படி இவ்வளோ லட்சம் கொடுத்து அவங்க கட்டியிருக்கிறாங்க, இவ்வளோ லட்சங்கள் போட்டு கட்டியிருக்கிறாங்க, இவ்வளோ வாடகை வந்து கொண்டு இருக்கிறது, எப்படி அந்த செல்ஃபோன் டவர் போய்விடும்? இல்லை, ஒரு நாள் போகும். ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேச சொல்லியிருக்கிறாரு, விசுவாசத்தோடு கட்டளையிட சொல்லியிருக்கிறாரு. அது எரிகோ கோட்டையாக இருந்தாலும் போகும், அது யோர்தானாக இருந்தாலும் போகும், அது செங்கடலாக இருந்தால் போகும், இந்த செல்ஃபோன் டவராக இருந்தாலும் அது போகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாள் பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், இது அகன்று போகட்டும், அகன்று போகட்டும் என்று சொன்னேன். பல வருடங்கள் இந்த வார்த்தைகள் போய்கொண்டே இருந்தது.
பல வருடங்கள் கழித்து திடீரென்று ஒரு நாள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க. அவ்வளோ பெரிய செல்ஃபோன் டவரை மொத்தமாக கழட்டி எடுத்துகிட்டு கொண்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனாங்க. இது ஒரு பெரிய ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். பெரிய காரியம். வாழ்க்கையில் நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது அதைத்தான் யோசுவா கற்றுத்தர, வார்த்தையை வாங்கி கொள்ளணும், அந்த வார்த்தையை உன் வாயில் பேசணும், அந்த வார்த்தையை உன் மனதில் மைண்டில் சிந்திக்கணும், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு அந்த மூமெண்ட்டை நம்ம தொடங்கணும், ஆக்ஷன் அதை நம்ம தொடங்கணும், அதை விசுவாசத்தோடு நம்ம செய்யணும். அதை முன்னு செய்யும் பொழுது யோசுவாவின் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது, வெற்றி பெற்றான். அவன் கீர்த்தி அந்த தேசமெங்கும் பரவுது, அந்த ஜனங்கள் மத்தியில் பரவினது. அதே போல் இந்த நாளில் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கட்டளை கொடுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் தடைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனைகளை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த மலை எங்களை விட்டு விலகி போகுமா, வியாதி என்கிற மலை, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடக்க போகிறது, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நான் போகிறேனே, ஜீவனோடு நான் திரும்பி வருவேனா, என்னுடைய பிளட்டை நான் ரிசல்ட்டுக்கு செக்கப்புக்கு கொடுத்துருக்கிறேனே, என்ன ரிசல்ட் வருமோ, இந்த கேன்சர் வியாதி என்னை விட்டு விலகி போகுமோ, இந்த பாதிப்பில் இருக்கிறேனே, இந்த கிட்னி பிரச்சனையில் இருக்கிறேனே, இது என்னை விட்டு விலகி போகுமா? நிச்சயம் போகும். வாயில் ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். உங்கள் வாயில் ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் உங்களுடைய வாயின் அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சீஷர்கள் பயந்தாங்க. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஆளை நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. படகுல போகும்பொழுது ஆண்டவர் எழுந்து இறையாதே அமைதியாக 2 வாரத்தை சொல்லி அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க? ஏன் என் நாமத்தை சொல்லி நீங்களே இதை அடக்கி இருக்கலாமே? அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்குறாரு. உன் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கட்டளை கொடுங்க. இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லுங்கள். அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த கடனை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த தடையை பார்த்து சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ, இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதியாரு. கொந்தளிக்கிற அடைகளை அடைக்கின அதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அது அமைதலாகட்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த நாள் அந்த அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சாட்சிகளை வரட்டும். சாட்சிகள் எழும்பட்டும். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதை போலவே ஒவ்வொரு நாளும் சிறிய செய்திகள், ஒரு நாளுக்கு உண்டான வார்த்தைகளை வெற்றியின் வழி, விக்ட்ரி வே என்கிற தலைப்பில் யூடியூப்பில் ஒவ்வொரு நாள் அதிகாலை 5 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அட்ரஸுகளை நீங்கள் யூடியூப் காரியங்களை நீங்கள் கீழே பார்த்தால் உங்களுக்கு அது வீடியோவில் போடப்படும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தொலைபேசி எண் உங்களுக்கு அது டிஸ்பிளேயில் வரும். அநேகர் நீங்கள் ஜெபத்துக்கு எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். பல தேசங்களிலிருந்து தொடர்பு கொள்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதேபோல் இந்த ஜாய் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5லிருந்து 5:30 மணி வருகிற இந்த வார்த்தைகளை கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ.